யமுனை ஆற்றில் எந்த மாதிரியான விஷம் எந்த பகுதியில் கலக்கப்பட்டது என்பது குறித்து டெல்லி முன்னாள் முதலமைச்சர் நாளை காலை 11 மணிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கெடு விதித்துள்ளது. ஹரியானா அரசு யமுனை நதியை விஷமாக்கி அந்த தண்ணீரை டெல்லி மக்களுக்கு வழங்குவதன் மூலம் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் செயல்படுகிறது என்று சமூக வலைதள பதிவில் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தார். இதுகுறித்து பாஜக புகார் அளித்ததை அடுத்து நேற்றிரவு 8 மணிக்குள் கெஜ்ரிவால் விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அதன்படி அவர் அளித்த 14 பக்க விளக்க கடிதத்தில் பாஜக ஆளும் ஹரியானாவிலிருந்து அனுப்பப்பட்ட நீர் அதிக அளவு மாசடைந்திருந்ததை உணர்த்துவது மக்களுக்கு ஆற்றும் கடமை என்பதாலேயே அவ்வாறு குறிப்பிட்டதாக தெரிவித்திருந்தார். ஹரியானாவிலிருந்து வரும் நீரில் அதிக அம்மோனியா உள்ளதாகவும் அதை அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு குறைக்கும் திறன் டெல்லியில் உள்ள நீரை தூய்மைப்படுத்தும் மையங்களுக்கு இல்லை என்றும் கெஜ்ரிவால் கூறியிருந்தார். இந்த பதில் குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் தெளிவான விளக்கத்தை கெஜ்ரிவால் நாளை காலை 11 மணிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என கெடு விதித்து மீண்டும் ஒரு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் கெஜ்ரிவாலின் நடவடிக்கை ஹரியானா மற்றும் டெல்லி மக்களிடையே நிலவும் நல்லிணக்கத்தை கெடுத்து பிரிவினையை ஏற்படுத்தும் செயல் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. யமுனை நதியில் ஹரியானா அரசு விஷத்தை கலந்ததா, எந்த மாதிரியான விஷம் எந்த பகுதியில் கலக்கப்பட்டது என்பது தொடர்பான ஆவணங்களுடன் டெல்லி நீர்வளத்துறை அதிகாரிகள் எந்த இடத்தில் அதனை கண்டுபிடித்து தடுத்தார்கள் என்பது குறித்தும் கண்டிப்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. விஷம் கலந்தது குறித்து மட்டுமே விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அமோனியா அளவு அதிகரித்ததுடன் தொடர்பு படுத்தக்கூடாது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த கெஜ்ரிவால் யமுனை நதி விவகாரத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தமக்கு நோட்டீஸ் அனுப்பி அரசியல் செய்வதாக கூறினார். ஓய்வு பெறும் நிலையில் உள்ள அவர் எதையோ எதிர்பார்த்து தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையையே சிதைத்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். ராஜீவ்குமார் போல் வேறு யாரும் தேர்தல் ஆணையத்தை சிதைக்கவில்லை என்றும் அரசியலில் விருப்பம் இருந்தால் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு டெல்லியில் போட்டியிடட்டும் என்றும் கெஜ்ரிவால் தெரிவித்தார். இன்னும் 2 நாட்களில் தம்மை கைது செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்காக அஞ்சப்போவதில்லை என்றும் கெஜ்ரிவால் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.